ஈரானில் இப்போ கரும்புகை மூட்டம் அதிகமாக காணப்படுது. இந்த கரும்புகை மூட்டத்தால் அங்கே பெய்கிற மழை துளிகள் கூட நீர்த்துளிகளாக இல்லை, எண்ணெய் துளிகளாக இருக்கின்றது, எண்ணெய் கசிவுகளாக இருக்கின்றது. சும்மா கற்பனை பண்ணி பாருங்க, பெய்கிற மழை துளிகள் எண்ணெய் கசிவுகளாக இருந்தால், அதுவும் கச்சா எண்ணெய் கசிவுகளாக இருந்தால் அந்த வளிமண்டலம் எந்த அளவு மாசடையும், அங்கே எவ்வளவு வகையான சுவாச பிரச்சனைகளும் சுவாச நோய்களும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. இதற்கான காரணம் என்ன? ஈரானுடைய தெஹ்ரான் சிட்டியில் மட்டுமே 4 எண்ணெய் களஞ்சியங்கள், அதாவது ஈரானுடைய 4 எண்ணெய் களஞ்சியங்களை குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி இருக்கின்றது. இந்த தாக்குதல் அமெரிக்காவுக்கு கூட மிகப்பெரிய தலையீடியாக தான் இருந்திருக்கும். ஏனென்று சொன்னால், அமெரிக்காவினுடைய குறிக்கோளே ஈரானில் இருக்கிற எண்ணெய் வளத்தை கைப்பற்றுவது தான். அப்படிப்பட்ட அந்த எண்ணெய் வளத்தில் கிட்டத்தட்ட முக்கியமாக 4 களஞ்சியத்தில் இஸ்ரேலினுடைய தாக்குதல் நடந்திருக்கு. இதனால 4 பேர் கொல்லப்பட்டதாகவும் தகவல் இருக்கின்றது. தாக்குதல் நடத்தப்பட்ட அந்த எண்ணெய் களஞ்சியத்திலிருந்து தீப்பற்றி எறிந்து அந்த புகை மூட்டங்கள் கரும்புகை மூட்டங்களாக மேலே சென்று இப்போ அது மழை துளிகளாக பொழிகின்றது. இந்த தாக்குதலை சைக்காலஜிக்கல் வார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டெக்னிக்கை தான் இஸ்ரேல் எந்த இடத்திலையும் நடைமுறைப்படுத்தும். எங்க யுத்தம் வந்தாலும் இஸ்ரேலினுடைய ஸ்ட்ராட்டஜி, அவங்க வார் சைக்காலஜி வித்தியாசமாக தான் இருக்கும். அதுபோல் தான் இப்போ எண்ணெய் களஞ்சியத்தில் தாக்குதல் நடத்திருக்காங்க. என்னன்னு சொன்னால், அவங்களுடைய சக்தியை இழக்க செய்வது. அதாவது எண்ணெய் வளத்தில் தாக்குதல் நடத்தினா அவங்களுடைய சக்தி குறைந்து விட்டது, இதுதான் நம்மளுடைய முடிவாக இருக்கக்கூடுமோ என்று ஈரானை பயமுறுத்துவது. அது மட்டுமல்ல, ஈரான் படைகளின் இயக்கத்தை குறைப்பது, இதுதான் அவர்களுடைய முக்கியமான ஸ்ட்ராட்டஜியாக இருக்கின்றது. ஆனால் இவ்வளவு நடந்தாலும் ஈரானிலே எண்ணெய் பற்றாக்குறை வரவில்லை அப்படி என்று சொல்லி ஈரான் உறுதியாக சொல்லி இருக்கின்றது. ஈரானும் இப்போ இஸ்ரேலுக்கு எதிராக முள்ளு மூச்சா போராடி கொண்டிருக்காங்க. பார்க்கலாம் தொடர்ந்தும் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது.